ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. இன்றைக்கி ராகி சேமியா வச்சு ஒரு டிஷ் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இனிப்பாகவும் செய்யலாம், காரமாகவும் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கிறேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேமியாவும் போட்டுக்கலாம். தண்ணி சேமியா மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இது கரெக்டாக 3 நிமிஷம் அளவு வெந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கும் மேலே வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம பார்த்து கரெக்டாக 3 நிமிஷத்தில் அதை இறக்கிடலாம். 3 நிமிஷம் ஆன உடனே ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி காரமாக செய்யலான் இருக்கேன். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கியிருக்கேன். அதில் நம்ம கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா இருக்கலாம். இப்போ இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இனிப்பாக வேணும்னா தேங்காய், ஜீனி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.